ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொல்கத்தாவில் பாஜகவுக்கு எதிராக மம்தா பானர்ஜி மிகப்பெரிய அளவில் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. இதில் ஸ்டாலின் உட்பட நிறைய எதிர்கட்சி தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் இதில் முதன் முறையாக பெங்காலி மொழியில் பேசியிருக்காங்க. பாஜகவை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நடக்கிற இந்த பாஜக ஆட்சியானது கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவான ஆட்சி தான் நடக்குது. அதுவும் பாஜகவானது ஆட்சிக்கு வரதுக்காண்டி நிறைய பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் பாஜகவுக்கு எதிரான கருத்தை பேசியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா ட்விட்டர்ல ஸ்டாலினுக்கு எதிரான கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக தான் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. 1967ல ₹1 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றாம ஆட்சிக்கு வந்தவங்க தான் திமுக. ஸ்டாலின் தான் தமிழகத்திலே மிகப்பெரிய கார்பரேட் முதலாளி அப்படின்னு அதுல பதிவிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் திமுக மற்றும் ஸ்டாலினோட தொண்டர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குதா, மத்தியில பாஜக ஆட்சி அமைக்குதா, அதை வச்சே தெரிஞ்சிடும் யாரு மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களையும் தொடர்ந்து பதிவிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.